அருணாச்சலம் படப்பிடிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினி தன்னிடம் ஜாலியாக விளையாடியது குறித்து நடிகை ரம்பா பேசிய பேட்டி ரொம்பவே வைரலானது. இது விஜய் ரசிகர்களின் வேலை என நெட்டிசன்கள் கூறி வந்தாங்க. இந்நிலையில் ரஜினி 2 முறை கூப்பிட்டும் முடியாதுன்னு சொல்லிட்டேன் என கூறிய இன்னொரு பிரபலத்தின் பேட்டியும் ட்விட்டரில் தீயாக பரவிட்டு வருது. அது என்ன விஷயம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு வராரு. தாசே ஞானவேல் இயக்கும் இந்த படத்தோட ஷூட்டிங் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. இதனைத் தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கும் தலைவர் 171 படத்தில் நடிக்க இருக்காரு. இதனிடையே அடிக்கடி சூப்பர் ஸ்டார் டைட்டில் குறித்து ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இடையே ட்விட்டரில் மோதல் நிலவிட்டு வந்தது. இதில் உச்சகட்டமாக ரம்பாவின் பேட்டியை வைத்து ரஜினியை ட்ரோல் செஞ்சு வந்தாங்க. அதாவது அருணாச்சலம் படத்தின் ஷூட்டிங்கின் போது ரஜினி கட்டி பிடிக்காததுனால அவர் ஜாலியாக கோபமானது பற்றியும் திடீரென வந்து தனது பின்னால் தட்டி விளையாடியது குறித்தும் ரம்பா பேசியிருந்தாங்க. இந்த பேட்டி திடீரென வைரலான நிலையில் ரம்பாவிடம் அத்துமீறிய ரஜினிகாந்த் என ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆனது. இந்நிலையில் அடுத்த கட்டமாக பெப்சி உமா பேசிய வீடியோ இப்போ வைரலாயிட்டு வருது. அதாவது அதில் ரஜினி சார் தன்னை முத்து படத்தில் நடிக்க சான்ஸ் கொடுத்தார். எல்லாருமே ரஜினிக்கு ஜோடியாக நடிக்க ஆசைப்படும் போது அந்த வாய்ப்பு தனக்கு 2 முறை தேடி வந்தது. ஆனால் நான் 2 படங்களிலும் நடிக்க மறுத்துட்டேன். அப்போதும் கூட நான் கூப்பிட்டும் நடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களா என ரஜினி கலாய்த்ததா பெப்சி உமா கூறியிருந்தார். அதே போல் எத்தனை பேருடன் நின்று கொண்டிருந்தாலும் எனது பார்வையெல்லாம் உங்கள் மேலே தான் இருக்கும் என ரஜினி தன்னிடம் கூறியதா பெப்சி உமா பேசியிருக்காங்க. இந்த வீடியோவும் தற்போது ட்விட்டரில் வைரல் ஆகிட்டு வருது. இதனையும் விஜய் ரசிகர்கள் தான் ட்ரெண்ட் செஞ்சு வருவதா ரஜினி ஃபேன்ஸ் கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க. 1990களில் சன் டிவியில் பெப்சி உங்கள் சாய்ஸ் என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் உமா. அப்போது முதலே பெப்சி உமா என ரசிகர்களால் பிரபலமாக அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் இருந்தாங்க. பெப்சி உமா உச்சத்தில் இருந்தபோதே அவர் சினிமாவில் நடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி கூப்பிட்டுமே மறுத்துவிட்டது. தற்போது தான் 90s கிட்ஸ் ரசிகர்களிடையே தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசனே அவரை 2 முறை வந்து கூப்பிட்டுருக்காங்களாம். எனக்கு படத்தில் நடிங்க, உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு கமல்ஹாசனும் சொல்லியிருக்காரு. ஆனாலும் அவங்க நடிக்க மறுத்துட்டாங்க. எனக்கு நடிப்பு மேலெல்லாம் ஆர்வம் இல்லை, இந்த விஷயம் வேண்டாம், என்னை கூப்பிடாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கமல்ஹாசன் ரஜினி இதை பெருந்தன்மையாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் நடிக்க வரலனாலும் பரவாயில்ல, உங்களை அனைவருக்கும் பிடிக்கும், நீங்கள் தொகுத்து வாங்கின நிகழ்ச்சி நல்லா அருமையாக இருந்துச்சு, அதனால தான் உங்களை பார்த்துட்டு நான் நடிக்கிறதுக்கு சினிமாவில் சான்ஸ் கொடுக்க கூப்பிட்டேனே தவிர வேறு எதுவும் கிடையாதுன்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் இந்த மாதிரி பண்ணதை எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.